இன்றைக்கு நாமும் விசுவாசிக்கிறோம். அதனால விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் இருக்க, விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அவர் தகப்பனாய் மாறுகிறார். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, இல்லாதவர்களுக்கு கூட. ஏன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பன். உலகத்தை சுதந்திரிப்பாயின தேவன் 2 பரிமாணங்களை உண்டு பண்ணினார். அந்த பரிமாணங்களுக்கு சொந்தக்காரனாய் இன்னைக்கு உங்களை மாற்றுறார். ஆமே. நீ எத்தனை பிளெயின் ஏறி எத்தனை தேசத்துக்கு வந்தப்போ, ஆனா தேவனுடைய சுதந்திரத்துல உனக்கு பங்கு இல்லைன்னா உனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆமே. ஏன்னா இதுல தேவன் பங்குள்ளவராய் அவர் மாறுகிறார். இன்றைக்கு அவரிலே நாம் பங்கு கிடைக்கணும். அவருடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய், குடும்பத்தின் பங்காளிகளாய், அவருக்குள்ளே நம்முடைய அடையாளத்தை கண்டுகொண்டவர்களாய், அவருக்குள்ளே நம்மை காரியங்களை பார்க்கிற ஒரு ஜனமாய் நாம் மாற வேண்டும். அதனால அவர் சொல்றாரு, அப்படியாக நீயும் சரி, நானும் சரி, புறஜாதிகளும் சரி, யூதர்களும் சரி, இஸ்ரவேலர்களும் சரி, என்னவா மாறுறாங்க? ஆபிரகாமினுடைய